திருவிழா இது இறைவனின் அழைப்பை தினம் தினம் வாழும் இறையடியாரின் திருவிழா திருவிழா பொன்விழா திருவிழா இது இறைவனின் அழைப்பை தினம் தினம் வாழும் இறையடியாரின் திருவிழா திருவிழா பொன்விழா இறைவன் அழைத்தார் வா என்று சொன்னார் உள்ளமும் மலர்ந்ததே அன்பின் ஆவியால் அபிஷேகம் செய்தார் ஊரெல்லாம் மகிழ்ந்ததே ஏழை எளியோர் வாழ்வு பெறவே உழைக்க அழைக்கும் அழைப்பிது ஏழை எளியோர் வாழ்வு பெறவே உழைக்க அழைக்கும் அழைப்பிது இந்த அழைப்பினை வாழ்வில் தினம் தினம் வாழும் இறையடியாரின் திருவிழா திருவிழா இது இறைவனின் அழைப்பை தினம் தினம் வாழும் இறையடியாரின் திருவிழா திருவிழா உயிரை தந்து உறவை தேடும் தேவன் இதுதான் இது உலகம் வாழ உணவாய் வந்த ஆனின் அமிர்தம்தான் உயிரை தந்து உறவை தேடும் தேவன் இதுதான் இது உலகம் வாழ உணவாய் வந்த ஆனின் அமிர்தம்தான் தீர்க்க மொழியும் பான்மழையாய் வருவோம் உயிரை தந்து உறவை தேடும் தேவன் இதுதான் இது உலகம் வாழ உணவாய் வந்த ஆனின் அமிர்தம்தான் பகைமை பழி மறந்து கருணை வழி போவோம் பண்பாலை உலகம் செய்வோம் வடிமை விலங்கும் இல்லை ஆட்சி முடிவும் இல்லை இறைவனின் தலைமையில் வாழ்ந்திட வந்திடுவீர் உயிரை தந்து உறவை தேடும் தேவன் இதுதான் இது உலகம் வாழ உணவாய் வந்த ஆனின் அமிர்தம்தான் எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே பருக திருப்பலி செலுத்தவே வருகவே அழைத்தோம் குருகுலமே
அழைத்தோம். பலியில் கலந்திட வருகவென்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பணமும் தோள் பலமும் வாழ்வின் வழி என்று பொய்யான கொள்கை கொண்டோ. பெரியோர்கள் கண்ணீர், உழைப்போர் சிந்தும் வேர்வை, எல்லாமே காசாய் கண்டோம். மனிதம் இறை உருவம் வாழ்ந்தால் இது புரியும், பாசத்தா புவியாளலா. உள்ளம் அது நொந்தால் உறவே அது மறந்தால் விழியாலே வழி காணலாம். மனதில் மாசுமில்லை, வாழ்வில் குறையுமில்லை. நிறைவுடன் பலி செய்ய நித்தம் வந்திடுவீர். உயிரை தந்து உறவை தேடும் தேவன் பலி இதுதான். இது உலகம் வாழ உணவாய் வந்த தானின் அமுதம்தான். உயிரை தந்து உறவை தேடும் தேவன் பலி இதுதான். இது உலகம் வாழ உணவாய் வந்த வானின் அமுதம்தான். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இகம்தனில் இறையாட்சி மலர, இளைய நெஞ்சங்கள் இறை நம்பிக்கையில் எழுச்சி பெற, புன்முறுவலுடன் புத்தகையை ஆள, இளமையை வளமையாக்கி இன்றே இறைவனோடு சங்கமிக்க என்று வரம் வேண்டி வந்திருக்கும் இளைஞர்கள் இளம்பெண்கள் சார்பாக அருட்தந்தையர்களையும் எம் புனிதரின் பக்தர்களையும் எம் பங்கு குடும்பத்தாரையும் இந்த நற்கருணை பலியில் பங்கு பெற்று ஜெபிக்க அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இயங்கும் இளம் நெஞ்சங்களை லட்சிய பாதையில் சிறகு விரித்து பறக்க தூண்டும் இறை நம்பிக்கையின் ஒளியில் சங்கடங்கள் வந்தாலும் சிரமங்கள் குறுக்கிட்டாலும் சாதித்து சரித்திரம் படைப்போம் எம் இளமையாலும் உம் அருளாலும். ஏனெனில் நீர் அளித்த கொடையே இந்த இளமை, அதை உமக்கே அர்ப்பணிக்க ஆசைப்படுகின்றோம். சில நேரங்களில் சிற்றின்ப உலகில் சிக்கி உலக நாட்டங்களில் உம்மை மறந்து போனோம். அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்து அமைதி குலைத்தோம். இப்போது நாங்கள் திரும்பி பார்க்கிறோம், திருத்திக் கொள்வோம் என்று இறை பிரசனத்தில் இறை நம்பிக்கையோடு வாழ்ந்து வளர்ந்து பகிர்ந்து இளமையை வளமையாக்குவோம். நாமும் மனிதர்கள்தான். நம் வாழ்விலும் இளமை எட்டி பார்த்திருக்கும். அந்த இளமையை வளமையானதாக்க முயற்சி செய்கிறோமா? சிந்திப்போம். இளமையை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய பாதுகாவல் விழாவை பெருமகிழ்வோடு இன்றைய தினம் குறிப்பாக நம்முடைய பங்கில் உள்ள இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் இணைந்து சிறப்புகின்றார்கள். இளைஞர்கள் இளம்பெண்கள் லட்சியத்தோடு வளர்த்தெடுக்கப்படவும் எதிர்நோக்கு பார்வை கொண்டவர்களாக தொலைநோக்கு திட்டங்களோடு பயணிக்கவும் எதிர்கால நம்முடைய பங்கின் கனவுகளை நனவாக்கவும் இவர்களால் நம்முடைய பங்கு சமூகம் ஞானத்திலும் அறிவிலும் எதிர்காலத்தில் கட்டி எழுப்பப்படுகின்ற இறை சமூகமாக பிற பங்குகளுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்க இவர்கள் தூண்டுதலாக கருவியாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் மன்றாடுவோம். லட்சிய தெளிவுகளை மறந்து தான் தோண்டித்தனமான போக்குகளில் இளம் இரத்தத்தை செலவழித்த நேரங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம்.
இளைஞர்களை இளமையான மனப்பக்குவத்தோடு வளர்த்தெடுக்க தவறிய நேரங்களுக்காக பெற்றோர்கள் பெரியவர்கள் என்று சொல்லுகின்ற பார்வையில் இவர்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்திருக்கிறோம் என்ற உணர்வும் மேலோங்கவும் அவற்றுக்காகவும் மனம் வருந்த பரிசுத்த ஆவியானவருடைய வருகைக்காக இந்த நேரத்தில் மன்றாடுவோம். நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை வாரும் தூய ஆவியே மன்னிப்பு தாருமே, வாரும் தூய ஆவியே மன்னிப்பு தாருமே. அனைவரும் இணைந்து மீண்டுமாய் பாடுவோம். வாரும் தூய ஆவியே மன்னிப்பு தாருமே. என் குற்றத்தின் கொடூரம் உன் நெஞ்சை கிழிப்பதனால் உன் முன்னே நான் தலை குனிகிறேன். நமது அனைத்து பாவ நிலைகளுக்காகவும் மன்னிப்பு கேட்டு ஒளியேற்றுவோம். வாரும் தூய ஆவியே மன்னிப்பு தாருமே, வாரும் தூய ஆவியே மன்னிப்பு தாருமே. அடுத்தவர் உணர்வுகளை புரியும் போது அகிலத்தை புரியலாம். பெற்றோரை, பெரியவர்களை, நண்பர்களை புரிந்து கொள்ளாத தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஒளியேற்றுவோம். வாரும் தூய ஆவியே மன்னிப்பு தாருமே, வாரும் தூய ஆவியே மன்னிப்பு தாருமே. தவறுக்கு தவறு என்பது நன்னறி அல்ல, மன்னிப்பு என்பதே தாராள குணம் என்பதை நினைத்து பார்ப்போம். அதற்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி இவ்வொளியை ஏற்றுவோம். வாரும் தூய ஆவியே மன்னிப்பு தாருமே, வாரும் தூய ஆவியே மன்னிப்பு தாருமே. இளமையை வளமையாக்கி வெறுமையாக்கிய தருணங்களை நினைத்து மன்னிப்பு கேட்டு இந்த ஒளியை ஏற்றுகின்றோம். வாரும் தூய ஆவியே மன்னிப்பு தாருமே, வாரும் தூய ஆவியே மன்னிப்பு தாருமே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்மனதுள்ளோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லா விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவர் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாய்
ஆண்டவரே எம்மீது இறங்குவே. மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, இதய தாழ்ச்சி உள்ளோருக்கு உம் திருமகன் வழியாக உம்மை வெளிப்படுத்துகின்றேன். உமது ஞானத்தின் பேரொளியை இன்று இறைஞ்சி கேட்கும் இளைஞர்களும் இளம் பெண்களும் கல்வியிலும் கலையிலும் லட்சிய நோக்கிலும் உமது வெளிப்பாட்டினை மேன்மேலும் அறிந்து கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சீராக்கின் ஞான நூல் 6ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரையுள்ள இறைவார்த்தைகள் இளமையை வளமையாக்குவதற்கும் இளமை பொலிவுடன் வாழும் வழிகளை எடுத்தியம்புகின்றன. ஞானமே வளமையின் துவக்கம். இறை ஞானத்தை பெறும்போது நாம் அனைத்தையும் அடைய முடியும். ஆகவே ஞானத்தின் மீது அன்பு கொண்டு அதன் வழி இளமையை வளமையாக்க இவ்வாசகத்தை கேட்போம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 18 முதல் 20 வரை உள்ள இறைவார்த்தைகள். குழந்தாய், இளமை முதல் நற்பயிற்சியை தேர்ந்து கொள், முதுமையிலும் ஞானம் பெறுவாய். உழுது விதைத்து பின் நல்ல விளைச்சலுக்காக காத்திருக்கும் உழவர் போன்று ஞானத்தை அணுகு. ஞானத்துக்காக உழைப்போர் சிறிதளவு களைப்படைவர், விரைவிலே அதன் கனிகளை உண்பர். நற்பயிற்சி இல்லாதவர்களிடம் ஞானம் மிக கடுமையாக நடந்து கொள்ளும். அறிவிலிகள் அதோடு நிலைத்திருக்க முடியாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உன்னை பாடாத நாளெல்லாம் வீணே, உன்னை தேடாத வாழ்வெல்லாம் வீணே. கைகளிலே பெயரெழுதி நாளெல்லாம் ஆசித்தாய், கண்களிலே ஊரெழுதி வாழ்வெல்லாம் நேசித்தாய். போதாத வார்த்தைகள் உனது அன்பை